வித்தியாசமாக சிறப்பாக செய்யக்கூடியவர். எல்லோரும் அவருடைய நிகழ்ச்சியை திரும்பி பார்ப்பார்கள். மனிதநேயம், யாருக்கான மனிதநேயம்? பல மனிதநேயர்கள் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மக்கள் மனதில் நீண்டா இடம்பெற்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இந்த மனிதநேய விழாவை, பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து வருட வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த அரை நூற்றாண்டில் கண்டிராத ஒரு தலைவர், இந்த தேசம் பேசப்படுகின்ற தலைவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ, உரிமை பாதிக்கப்படுகிறதோ, சீறி எழுந்து தமிழ்நாட்டு மக்களை மன்னன் போல் பாதுகாக்கின்ற தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லோரையும் பாஜக தலைவர்களுக்கு பிடிக்கும், மதவாதிகளை பிடிக்கும். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்தால் அச்சப்படுவது ஏன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வைக்கின்ற ஒரு கட்சி, அதற்கு பேர் அதிமுக. டெல்லி சுல்தான்கள் எங்கெல்லாம் கையொப்பமிட சொல்கிறார்களோ, டெல்லியில் இருக்கின்ற அதிபர்கள் எப்படியெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்களோ, அந்த கட்டளைகளை ஏற்று நடப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டு உரிமை பறிப்பதற்காக உதய் மின் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை நான் கையொப்பமிட மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அமைச்சரவை சகாக்களை அனுப்பி, நீங்கள் மோடிஜி சொல்லிவிட்டார், கையொப்பமிட்டு விட்டு வாருங்கள் என்று சொன்னார். நம்முடைய மின்சார வாரியம் நம்மை விட்டு போய்விட்டது, அதிகாரங்கள் பறிபோய்விட்டன. அதே போன்று நீட் தேர்வு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை இந்த நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை. யூனிஃபார்ம் சிலபஸ், சமச்சீர் கல்வி, சிபிஎஸ்இயில் படிக்கும் பெரிய வீட்டு பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்களோ அதே போன்று என்னுடைய மாநில குழந்தைகள் படிக்கும் வரை நான் நீட்டை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னாரு. அதை யார் அனுமதித்தது? எந்த காலத்தில் வந்தது? அதற்கும் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தான். எத்தனை நம்முடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றன. அரியலூர் அனிதா முதல் குமரன் வரை. இதற்கெல்லாம் அதிமுக பொறுப்பேற்க வேண்டாமா? இப்படி பல திட்டங்களை சொல்லலாம். ஜிஎஸ்டி ஆகட்டும், தமிழ்நாடு உரிமையாகட்டும், இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அச்சுறுத்தும் சிஐஏ, என்ஆர்சி ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் ஆதரவு. ஒருவேளை இவரிடம் ஆட்சி இருந்திருந்தால் தமிழ்நாட்டை டெல்லிக்கு எழுதி கொடுங்கள் என்றால் முதல் ஆளாக கையொப்பமிட்டு பத்திரப்பதிவு செய்து கொடுத்து விடுவார். ஆனால் ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் நலன் உன்னதமானது, முதன்மையானது. தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம். எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சங்கடம் வருகிறதோ, சீறி எழுந்து ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அவர்தான் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதற்காக பாஜக மதவாதிகளுக்கும் சங்கிகளுக்கும் முதலமைச்சரை பார்த்தால் அச்சம் ஏற்படுகிறது, பொறாமை வருகிறது? 5 ஆண்டுகளாக ஆட்சியை இவர்கள் செய்வதற்கு முழுமையாக அனுமதித்தார்களா? பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து ஒரு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தொந்தரவுகள், எவ்வளவு பெரிய சிரமங்கள். சட்டமன்றத்தில் மசோதாக்களை தாக்கல் செய்கிறோம், சட்டம் இயற்றி அனுப்புகிறோம். ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மாட்டார். ஒப்புதல் அளிக்க வேண்டிய குடியரசுத் தலைவருக்கு அந்த கோப்புகளை அனுப்ப மாட்டார். எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ, தொல்லைகள் தர முடியுமோ, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இழுக்கை ஏற்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து தமிழ்நாட்டு மக்களை நலனை பாதுகாத்து இன்று முதன்மை முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய மனிதநேயம், அதுதான் அவருடைய ஆளுமை. காலை உணவு திட்டம் எல்லோருக்கும் தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். உலகமே பேசியது.
ஆனால் காலை உணவு திட்டத்தை எதற்காக கொண்டு வர வேண்டும்? நம்முடைய தாய்மார்கள் காலையிலே உழைப்பாளிகள் உழைப்பதற்கு சென்று விடுகிறார்கள், வேலைக்கு சென்று விடுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நிறைய குழந்தைகள் காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள். இதை அறிந்த மாண்பு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 14 லட்சம் மாணவர்கள் மாணவிகள் என்று காலை உணவு திட்டத்தை உணவருந்தி வருகிறார்கள். உலகமே பாராட்டியது. கனடா அரசு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி இருக்கிறார் என்று அந்த திட்டத்தை கனடாவில் அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட திட்டங்களை அது புதுமை பெண்ணாகட்டும், தவ புதல்வனாகட்டும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் கல்வி அறிவில் இடைநீக்கம் இருக்கக்கூடாது என்ற இல்லம் தேடி கல்வியாகட்டும், நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் கொரோனா பெருந்தொற்றிலே சிக்கி அவர்கள் படுக்கையில் போய்விடக்கூடாது, உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று இல்லம் தேடி கல்வியை போல் மக்களை தேடிய மருத்துவத்தை கொண்டு வந்தார். முன்பெல்லாம் தெரியும் எவ்வளவு விபத்து நடக்கும், எவ்வளவு உயிர் பலிகள் இருக்கும் என்று. இன்னுயிரை காப்போம் 48 என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எங்கு அடிபட்டாலும் விபத்து நடந்தாலும் அவன் அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் வந்திருந்தாலும் தமிழ்நாடு அவர்களை பாதுகாப்போம் என்று இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தார். இது எல்லாம் எவ்வளவு பெரிய உன்னதமான திட்டங்கள். என்னுடைய பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும், பெண் பிள்ளைகளை ஆளுமைகளாக உருவாக்க வேண்டும். புதுமை பெண் திட்டம் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாது ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுப்போம் என்று தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நான் முதல்வராக இருந்தால் போதாது, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முதல்வன் இருக்க வேண்டும் என்று முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தார். ஏராளமான திட்டங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வரையாடு இனம் அழிந்து வருகிறது, வரையாடுகளுக்காக ஒரு திட்டத்தை தீட்டினார். தேவாங்கு இனம் அழிந்து வருகிறது, தேவாங்குகளுக்காக ஒரு திட்டம் தீட்டினார். இப்படி இந்தியா கண்டிராத, நாடு கண்டிராத, தேசம் கண்டிராத பல திட்டங்களை கொண்டு வந்து நிகருக்கு நிகரான முதலமைச்சராக இந்த தேசத்தில் தலைநிமிர்ந்து இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு, அவருடைய மனிதனே. ஆகையால் தான் என்னவோ தெரியாது, அவர் மிகப்பெரிய உழைப்பாளி என்று எல்லோரும் பேசுவார்கள். மனிதநேயத்திற்கு சொந்தக்காரர் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக இங்கே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். நம்ம தமிழ் மாநிலம் 2021 மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தது? எல்லா துறைகளும் எவ்வளவு பின்னடைவில் இருந்தது? இன்றைக்கு மென்பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியில முதன்மை மாநிலம். மோடி அவர்களை இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் சுத்திட்டு வர்றார். இந்தியா தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொல்றாரு. ஜிடிபியில, பொருளாதாரத்தில் அதற்கு யார் காரணம்? உன்னுடைய ஜிடிபி வளர்றதுக்கு தமிழ்நாடு அரசுக்கான மாண்புமிகு முதலமைச்சர் காரணம். இந்திய அரசுடைய ஜிடிபி உயர்வதற்கு தமிழ்நாடு அங்கே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அந்நிய செலவாணி கையிருப்பு குறைகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த அந்நிய செலவாணியை FCNR என்று சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் தமிழ்நாட்டின் மூலமாக இந்தியா நிமிர்ந்து நிற்கிறது. இரவும் பகலும் உழைத்து கடல் கடந்து சென்று முதலீடுகளை கொண்டு வந்து இன்று தமிழ்நாட்டின் முதன்மை தொழில் மாநிலமாக இன்று நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த 4.25 ஆண்டுகளில் நடைபெற்ற திட்டங்களை பாருங்கள், பணிகளை பாருங்கள். அதிமுக எடப்பாடி பழனிசாமி 2 தினங்களுக்கு முன்பு சொல்லுகிறார், கடன் வாங்கி விட்டார்கள். என்ன கடன்? யாருக்கான கடன்? உத்தரப்பிரதேஷ் கேட்டால் கடன் கிடையாது, ராஜஸ்தான் கேட்டால் கடன் கிடையாது, மத்திய பிரதேச பாஜக மாநிலம் கேட்டால் கடன் கிடையாது. ஏனென்றால் கடனை திருப்பி கட்டும் திராணி உங்களுக்கு இல்லை என்று கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு கடன் கேட்டால் எவ்வளவு லட்சம் கோடி வேணாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க. என்ன காரணம்? புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, தொழில் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கட்டும் திராணி இவர்களுக்கு இருக்கிறது. இவர்களுக்கு எவ்வளவு கடன் கொடுத்தாலும் இவருடைய முதலீடு மக்களுக்கான முதலீடு, மாநிலத்திற்கான முதலீடு என்று எல்லா வங்கிகளும் வரிசையில் நின்று கொடுக்கிறார்கள். எதற்காக கொடுக்கிறார்கள்? முதலீடு முதலீடு என்றால் முதலீடு ஒரு பக்கம் வருகிறது. ஆனால் முதலீடு என்பது தொழிற்சாலைகளுக்கு மட்டும் முதலீடு கிடையாது. இன்று கொடுக்கிறார 1000 ரூபாய் மக்கள் உரிமை தொகை, அதுவும் முதலீடு. என் தாய்மார்கள் வளமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பங்கள் வளமாக இருக்க வேண்டும்,
தமிழ்நாடு என்னுடைய குடும்பம் என்று மாண்பு முதலமைச்சர் 1000 ரூபாயிலிருந்து 2000 கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. இதுவும் மனித இயல் முதலீடு. முதலீடுகளுக்கு காரணம் தெரியாதவன் சொல்லுகிறான் கடன் வாங்குகிறார்கள் என்று. காலை உணவு திட்டம் கொண்டு வரமே, காலை உணவுனா சாப்பாடு போட்டு அனுப்பிடுறோமா நம்ம? அது ஒரு முதலீடு. எங்களுடைய குழந்தைகள் திறமையான குழந்தைகளாக, ஆளுமைகளாக, முதல்வர்களாக இந்த தேசத்தை தலைநிமிர செய்வதற்கு தமிழ்நாட்டு குழந்தைகள் அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு. இதுவும் முதலீடு தான். அவனுக்கு முதலீடு நாமும் தெரியல, எக்கனாமிக் என்னன்னு தெரியல, ஜிடிபி என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு யாரு எழுதி கொடுக்கிறாங்க அதை பேசிடுவார். முன்னாடி எல்லாம் இங்க இருக்கிற அறிவுஜீவிகள் எழுதி கொடுத்தாங்க. இப்ப டெல்லியில இருந்து எழுதி கொடுக்கிறார் மோடியும் அமித்ஷாவும். தம்பி நீ இதை படினா படிப்பார். என்ன படிக்கிறாரு தெரியாது. ஒரு முறை சொன்னார். என்ன சொன்னார் அவர் பாருங்க, எவ்வளவு ஒரு பொது வாழ்க்கைகளுக்கும் அரசியலுக்கும் ஒரு தகுதி இல்லாத தலைவர்ன்றதுக்கு எங்கேயோ ஒரு கொடி பறக்குது ஒரு கூட்டத்தில். பாத்தீங்களா கூட்டம் கொடி பறக்குது வந்துடுச்சுன்னாரு. யாரும் போல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, காங்கிரஸ்ல பிரச்சனை இருக்கு கூட்டணியே வராதுன்னார். இதெல்லாம் பகல் கிணறு. எப்படி பிரிக்க முடியும்? யார் வந்தாலும் பிரிக்க முடியாத அண்ணனாக, தம்பியாக, தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்ற உறவை யாரும் பிரிக்க முடியாது. இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற சகோதரர்கள் அவர்கள். இந்த தேசத்தை கட்டுமானத்தை வளப்படுத்துகின்ற வலிமையான தலைவர்கள் இருவரும். நாங்கள் பிரிந்து விடுவார் கனவு கண்டார். ஆனால் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்து 2 தினங்களுக்கு முன்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பொழுது இன்றைக்கு திருநெல்வேலியில சொல்லுகிறார்கள், தூத்துக்குடியில சொல்லுகிறார்கள் 210 தொகுதிக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில வெற்றி பெறும். எந்த தேர்தலிலும் பேசாத மக்கள் இந்த தேர்தலில் பேச போகிறார்கள். திட்டங்கள் பேச போகிறது, சமூக நல பணிகள் பேச போகிறது, மாண்புமிகு முதலமைச்சருடைய உழைப்பு பேச போகிறது, அவருக்குள்ள மனிதநேயம் பேச போகிறது. இதுதான் இந்த தேர்தல். பார்த்தாங்க ஏதாவது குளறுபடி பண்ணி சிக்கல் ஏற்படுத்தலாமா, அதுக்காக தான் ரவின்னு ஒரு ஆளுநர் கொண்டு வந்தாங்க. இப்ப பார்த்தாங்க எல்லா கட்சிகளும் வரிசையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றன. தமிழ்நாட்டில் வேலை இல்லை, நீங்கள் மேற்கு வங்கத்திற்கு செல்லுங்கள், அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துங்கள். எவ்வளவு பார்த்தாலும் அசரான ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை புரிந்து கொண்டார். ரவி எதிர் கொண்டு வந்தாங்க எங்க ஆளுநரா, நீ தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கணும், பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும், யதார்த்தத்தை பேசக்கூடாது, நீ என்னென்ன பேசமே பேசு, எதிரா பேசினாங்க. இந்த இந்திய வரலாற்றில் எந்த ஆளுநரும் கேவலமாக நடந்து கொண்டவில்லை. அவ்வளவு கேவலமாக ஒரு ஆளுநராக நடந்து கொண்டார். அரசியல் பேசுவார். சட்டமன்றத்திற்கு வெளிநடப்பு செய்த ஒரே ஒரு ஆளுநர் ரவி அவர்கள் தான். ஆனால் என்ன செஞ்சார் தெரியுமா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீ வெளிநடப்பு செய்யறல்ல, உன்னுடைய பேசுறது எதுவுமே அவை குறிப்பில் இருக்காத, அவை குறிப்பில் நீக்குங்கள் சொன்னார். தீர்மானங்களை போட்டார். இவர் மிரட்டி பார்க்கலாம் என்று சொன்னார். எதற்கும் மிரளாத மாண்புமிகு முதலமைச்சர் அவையை விட்டு வெளியேறுவது வரை பார்த்துக் கொண்டிருந்தார். இப்ப மோடி பார்த்தார், எதுக்கும் இந்த முதலமைச்சர் அசருவதாக இல்லை, இரும்பு மனிதராக இருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுடைய அரணாக இருக்கிறார். இனிமேல் உனக்கு வேலை இல்லை, நீங்கள் மேற்கு வங்கத்திற்கு சென்று தீதி மம்தா பானர்ஜியை பார்த்துக் கொள்ளுங்கள் அனுப்பிவிட்டார். இப்ப கேரளாவில் இருக்கிற கவர்னர் இன்சார்ஜ். அதிமுக தலைவர்கள் எல்லாம் எப்ப இந்த கூட்டணி எல்லாம் சரியாகிவிட்டதோ எல்லாம் கவுந்தரிச்சு படுத்துட்டாங்க. இப்ப நிறைய பேர் சீட்டை கேட்கல. நான் ஒரு கேள்விப்பட்டேன், நம்முடைய அமைச்சர் சேகர்பாபுடைய மாவட்டத்தில் அதிமுக சீட்டு கேட்பதற்கு ஆள் இல்லைன்னு ஒரு பத்திரிகை எழுதுறான். யாரை கேட்பதற்கே ஆள் இல்லை. அப்பொழுது என்ன இந்த தேசத்தில் நடக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது, ஒரு நிகருக்கு நிகரான முதலமைச்சர் தமிழ்நாடு கண்டிருக்கிறது. ஆகவே இவை விடக்கூடாது என்று தமிழ் மக்கள் அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டார்கள். விடமாட்டோம், நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் தான் முதலமைச்சர் என்று தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை நிறைய முதலமைச்சரை பார்த்தார்கள். பெருந்தோழர் காமராஜருடைய காலம், முத்தமிழர் கலைஞருடைய காலம். ஆனால் ஒரு மனிதன் வித்தியாசமாக இந்த காலத்திற்கு, இந்த அரை நூற்றாண்டிற்கு, இந்த கால் நூற்றாண்டுக்கு, இந்த இரண்டாம்
ஆட்சியில 2 ஆண்டுகள் அவர் அடியெடுத்து வைக்கிறார். எல்லோரும் சொன்னாங்க எல்லா ஆட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர் அலை வரும். 3வது ஆண்டுல சொன்னாங்க, 4வது ஆண்டுல சொன்னாங்க. ஆனா சொன்னவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்தியாவில் ஒரு முதலமைச்சருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, புரோ இன்கம்பன்சி இருக்கிறது, எதிரலை இல்லை, அவரிடம் கைப்பிடித்துக் கொண்டார்கள் என்று. அந்த அதிசயமும் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. ஆகவே நம்முடைய ஆசிரியர் பேச வேண்டும். மூத்த தலைவர் இந்தியாவில். நான் நீண்ட நெடிய நேரம் எடுக்கவில்லை, அவர் காத்திருக்க விரும்பவில்லை. இந்த நிகழ்ச்சியை அருமையாக செய்த எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்து இன்னொரு முறை நீண்ட நெடிய நேரம் பேசுகிறேன். இன்னும் சொல்லுகிறேன், எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை எடப்பாடி பழனிசாமி கைவிடுவார், அதிலிருந்து அகற்றப்படுவார். எதிர்க்கட்சியாய் வருவதற்கு கூட வாய்ப்பில்லை. 210 தொகுதிக்கு மேல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இப்பொழுது அங்கு வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. நாங்கள் கொடுத்து விட்டோம் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் என்று புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற யதார்த்த உண்மையை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.